நான் வீடியோ போகிறதுக்குள்ளே போராட்டம் முடிஞ்சு மினிஸ்டர் வந்து ரிசைனே பண்ணிட்டாரு. ஸோ அந்தளவுக்கு திறமையாக வீடியோ கால் போட்டுக்கொண்டு இருக்கிறோம். அந்த ப்ரோட்டஸ்ட் வந்து பயங்கரமாக அந்த பூம் ஆச்சு. தமிழ்நாட்டிலாம் கூட நிறைய பேருக்கு வந்து என்னடா இப்பெல்லாம் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரியான குரல்கள் வந்து எழும்புச்சு. சோஷியல் மீடியாவிலையும் சரி, சில நடிகர்களும் சரி. அதுலேயும் பிரதீப் ரங்கநாதனுக்கு வேறு ஃபயர் விட்டுட்ருக்காங்க. பாரஞ்சித் வந்து மாணவர்களுக்கு ஆதரவாக வந்து தமிழ்நாட்டில் வந்து ஒரு போராட்டம் மாதிரி கிட்டத்தட்ட அந்த மாதிரியான ஒரு ஸ்டேஜில் வந்து பேசிகிட்டு இருந்தார். அது நீங்கள் கண்டிப்பாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பாரஞ்சித் மட்டும் பேசலை, மற்றும் பலர் நிறைய பேசியிருக்காங்க. டிவிகே மேலே ஒரு வன்மம் கக்கிறது அது வந்து இந்த சவுத் மீடியா நிறைய பேர் கவர் பண்ணிட்டாங்க. ஆக்சுவலி இது வந்து கொஞ்சம் சென்சிட்டிவ் டாபிக் தான். நான் பேசுகிற அளவுக்கு நான் ஒர்த்தான்னு தெரியல. பட் இருந்தாலும் எனக்கு நிறையவே தோணுது இதை பற்றி. ஸோ நான் ஒரு ஒப்பீனியன் வைக்கிறேன். உங்களோட ஒப்பீனியனையும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அப்போ தான் வந்து என்ன ஒரு கிளியரான புரிதல் வரும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ சொல்கிறேன். பாரஞ்சித் வந்து ஷெட்யூல்டு கேஸ்ட், அவங்களுடைய பிரச்சனைகளையும் அவங்களுடைய அந்த வாழ்க்கை அது இது நிறையவே பேசுகிறாரு. ஓகே, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அது வந்து நம்ம எந்த தப்பும் சொல்லலை. அதாவது யாருக்கு அநியாயம் நடந்தாலும் குரல் கொடுக்கணும், அது ரொம்பவே நல்ல விஷயம். அதை விட்டுருவோம். டிவிகேயில் வந்து ஒரு 6 தலித் எம்எல்ஏக்கள் இருக்காங்க அப்படின்னு வந்து அவர் ஸ்டேஜில் சொல்கிறாரு. அதில் ராஜ்மோகன் வந்து தலித்துன்னு எங்களுக்கு தெரியாது, அவர் தலித்துன்னு தெரிஞ்சு வந்தாலும் ஒன்றும் பிரயோஜனம் இல்லை அவரால், அவர் வந்து எந்த பிரச்சனைக்கும் வந்து குரல் கொடுக்காதவர் அப்படின்னு வந்து பாரஞ்சித் ஸ்டேஜ் மேலே ஏறி சொல்லியிருக்காரு. இதில் என்ன ஒரு பெரிய பிரச்சனையாக நான் பார்க்குறேன் அப்படின்னா வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவருடைய அந்த ஒரு ஐடியாலஜிக்குள்ளேருந்து வருவோம். அதாவது நீங்கள் ஒரு 7-8 வருஷம் முன்னாடி நினைக்கிறேன், கரெக்டாக தெரியல, அந்த வீடியோ கிளிப் இருந்தால் போடுறேன். இப்போ இந்த கிளிப்பை நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த கிளிப்பில் பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தெரியுது? இப்போ வந்து அவர் வந்து இந்த ஜாதிக்கு எதிர்ப்பாக ஒரு விஷயம் பண்ணுறாரு அப்படிங்கிறது உங்களுக்கு கிளியராக தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன். அதாவது தலித் பிரச்சனைகளுக்கு மட்டும்தான் குரல் கொடுக்கணுமா ஒரு தலித்? இல்லை, இது வந்து ரொம்ப பாலிஷ்டாக பேசுகிற மாதிரி இருக்கு. நான் ஓப்பனாக பேசுகிறேன். நீ வந்து இந்த சமூகத்து ஆள், அதனால் இந்த சமூகத்து பிரச்சனையை பற்றி நீ பேசணும். நம்ம ஆளுங்களுக்கு ஒரு பிரச்சனைனா நம்ம ஆளுங்க தாண்டா பேசணும் அப்படின்னு வந்து நீங்கள் ஓப்பனாக வந்து ஒரு ஸ்டேஜ் மேலே ஏறி சொல்கிறீங்க. அப்படி தான் நான் அதை பார்க்குறேன். ஒரு சிலை திறக்க முடியல அப்படிங்கிறது ஒரு பிரச்சனை தான், யாரும் இல்லைன்னு சொல்லலை. அது வந்து ஒரு கண்டிக்கத்தக்க விஷயம் தான். அது மாதிரி திறக்க விடாமல் பண்ணுறது ஒரு கண்டிக்கத்தக்க விஷயம் தான். ஆனால் அதை விட பெரிய பெரிய பிரச்சனைலாம் இருக்குது. இன்னும் மனுஷனுக்கு இன்னும் நிறையவே அநியாயம் நடந்துகிட்ருக்கு. அதுக்கான ஒரு அதான் இப்போ எதுக்கு பேச வந்தோன்றதையே மறந்துட்டு வந்து சம்மந்தம் இல்லாமல் டிவிகேவை போட்டு அடிக்கிறது, செல்ல திறக்க முடியலன்னு சொல்கிறது, அது மாதிரியான விஷயத்த சொல்கிறேன். நீங்கள் பேச வந்தது மாணவர்களை அடிக்கிறாங்க, துன்புறுத்துகிறாங்க, ஆணி வந்து உள்ளெல்லாம் இறங்கி அது மாதிரி அந்த லட்டியில் வந்து கட்டி வச்சு அடிக்கிறாங்க, பாம்லாம் போடுறாங்க, கெட்டுப்போன பாம், அதாவது எக்ஸ்பிரியான பாம்ஸ்லாம் வந்து போடுறாங்க, அந்த ஸ்மோக் பாம் அது சொல்கிறேன், அது போடுறாங்க அப்படிங்கிறத தான் நீங்கள் பேச வந்தீங்க. பட் நீங்கள் பேசுகிறது என்ன? இந்த மாம்பழம் கட்சி இருக்குது பாருங்கள், அவங்க வந்து ஒரு பர்டிகுலர் கேஸ்ட்டை சம்மந்தப்பட்ட மாதிரியான ஒரு கொண்டு போகிறாங்க. திருமாவளவன் அதுவும் அந்த ஒரு பர்டிகுலர் கேஸ்ட் அந்த மாதிரி சம்மந்தப்பட்ட மாதிரி தான் கட்சியை கொண்டு போகிறாங்க. அது மாதிரி இவர் வந்து சோசியலிஸ்ட்டாக எந்த கட்சியும் சாராமல் தலித்துகளின் பிரச்சனையில் வந்து நான் முன்னிறுத்துவேன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு இதில் தான் இருக்காருன்னு வச்சுக்கோங்க பாரஞ்சித். அதுக்காக போகிறவன் வரவன்லாம் வந்து நீ ஏன் தலித் பிரச்சனைகளுக்கு குரல் கொடுக்கல, நீ ஏன் வந்து நம்ம ஆளுங்களுக்கு ஒரு பிரச்சனைனா குரல் கொடுக்கல அப்படின்னு கேட்குறது எந்த வகையில் நியாயம்? இப்போது ராஜ்மோகன் வந்து ஒரு அமைச்சர், அவருக்கு இப்போது 1008 பிரச்சனை இருக்கும். அவர் வந்து யூடியூப்பில் இருக்கும் போதும் சரி எதுலேயும் குரல் கொடுக்கல. இதெல்லாம் வந்து அன்வான்ட் திங். இப்போது அவனுடைய பாஸ்டெல்லாம் நீங்கள் கலரி என்ன பண்ண போறீங்க? ஃபஸ்ட்டு அவர் வந்து ஷெட்யூல்டு கேஸ்ட், அதாவது பட்டியல் இனத்தை சார்ந்தவர் தான் அப்படின்னு நீங்கள் வந்து எப்படி கண்டுபிடிச்சிங்க? உங்களுக்கு எப்படி தெரிய வருது? டிவிகே கவர்மெண்ட் வந்து இதை வந்து ஒரு பெருமையாக சொல்கிறாங்க. என்னென்னா வந்து நாங்கள் 6 பேருக்கு வந்து அமைச்சரவையில் இடம் கொடுத்துருக்கோம் அப்படிங்கிறது வந்து எல்லாருக்கும் தெரிய வேண்டிய விஷயம். ஏன்னா அப்போ தான் வந்து சமூகம் மாறும் அப்படிங்கிறது. இப்போது நீங்கள் சொல்கிறது இருக்குது இல்லையா, அந்த 6 பேர் யார் அப்படிங்கிறத அவங்க மென்ஷன் பண்ணல அப்படிங்கிறது செகண்டரி. இப்போ நீங்கள் சொல்கிற விஷயம் வந்து அவர் வந்து பட்டியலினத்தை சார்ந்தவர் அப்படின்னு தெரிய வந்ததுக்கப்புறம் ஏன் குரல் கொடுக்கல அப்படிங்கிறது வந்து தெரியல அப்படிங்கிற மாதிரி பேசுகிறீங்க. இது வந்து எப்படி? இது உனக்கு ஒன்றுமே புரியல. லிட்ரலி நான் என்ன சொல்ல வரேன்னு தெரியுதா? உங்கள் மேபி புரியாமல் போகிறதுக்கு மிஸ்லீட் ஆக நிறையவே வாய்ப்பு இருக்குது. அதாவது அவர் வந்து ஒரு சோஷியல் ஆக்டிவிஸ்டாக இருக்கார். தலித்துகளின் பிரச்சனையில் பேசுகிறதுக்காக ஒரு ஆளாக இருக்காருன்னு வச்சுப்போம். பட் மற்ற பிரச்சனைகளை அவர் எதுவுமே பேச மாட்டேங்கிறார். அது வந்து செகண்டரி, அதை விட்டுருங்க, அது பேசவே வேண்டாம். அவர் வந்து இந்த பிரச்சனையை மட்டுமே கூட பேசிட்டோம். மற்றவங்க என்ன பேசணும் அப்படிங்கிறத நீங்கள் எப்படி முடிவு பண்ணலாம் அப்படிங்கிறது தான் என்னோடய கேள்வி. இப்போது அடக்குமுறை அப்படிங்கிற ஒரு வார்த்தை இருக்குது. அடக்குமுறை அப்படிங்கிற வார்த்தைக்கு என்ன டெஃபினிஷன் சொல்லுங்கள் பார்ப்போம். நீ என்ன செய்யணும் அப்படிங்கிறத நான் தான் நினைப்பேன் அப்படிங்கிறதான அடக்குமுறை. ஒரு சிம்பிளாக சொல்லணும்னா அதுதானே.
இப்போ நீங்கள் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க? மற்றவன் என்ன பேசணும் பேசக்கூடாது முடிவு பண்ண நீங்கள் யார்? அவங்களுக்கு தோணுச்சுன்னா அவங்க பேச போகிறாங்க. இப்போ நான் வந்து யூடியூப்பில் வீடியோஸ் போட்டுட்ருக்கேன். இப்போ வந்து எனக்கு என்ன பேசணும்னு தோணுதோ அதை தான் என்னால் பேச முடியும். பெரிய சேனல்ஸில் வந்து அவங்க சப்ஸ்கிரைபர்ஸ் என்ன வீடியோஸ்லாம் விரும்புகிறாங்க கேட்குறாங்களோ அது அவங்க சாய்ஸ் பண்ணி அதாவது இது பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அவங்க முடிவு பண்ண முடியும். நீங்கள் யார் முடிவு பண்ணுறதுக்கு? அப்போ நீங்களும் ஒரு அடக்குமுறையான ஒரு விஷயத்தை தானே இப்போ முன்னிறுத்துறீங்க. சாதிகள் இல்லை, ஜாதிகள் வந்து தெருக்கு தெருவு இருக்குது, அதெல்லாம் ஒழிக்கணும், நம்மளாம் சரிசமம் அப்படின்னு பேசுகிறீங்க. ஆனால் வந்து தலித்துகளின் பிரச்சனையை மட்டும் தான் நான் முன்னிறுத்துவேன். மற்றவங்க தலித் பிரச்சனையை பற்றி பேசலைன்னா நான் வந்து கேட்பேன். இப்போ அமைச்சரவையில் அவர் இடம் போட்டிருக்காரு, அவர் வந்து தலித் பிரச்சனையை பேசலை அப்படின்னும் போது வந்து நீங்கள் பேசுங்க, உங்களுடைய இஷ்டம், உங்களுக்கு என்ன தோணுதோ நீங்கள் பேசலாம். மற்றவங்க என்ன பேசணும் அப்படிங்கிறத நீங்கள் முடிவு பண்ணுற முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நீட்டோடைய அந்த ப்ரொட்டஸ்ட்டில் இருந்தே வருவோம். நீட் ப்ரொட்டஸ்ட்டில் வந்து ஸ்டூடெண்ட்ஸை வந்து அடித்தாங்க. இப்போது இதை பற்றி பேசுங்க, இதை பற்றி பேசினா தான் ஒரு அவேர்னஸ் வரும், இது வந்து ஒரு 4-5 பேருக்கு தெரிய வரும், பேசுங்க அப்படின்னு வந்து 4-5 இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சர்ஸும் சரி, ஜேகே அது மாதிரியான யூடியூபர்ஸும் சரி, இது மாதிரியான ஒரு விஷயத்தை வந்து முன்னிறுத்தினாங்க. இப்போது அவங்க ரிக்வெஸ்ட் பண்ணுறாங்க, உங்களெல்லாம் முடிஞ்சதை நீங்கள் பண்ணுங்கள், உங்களோட எதிர்ப்பை காமிங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா வந்து அதை கட்டாயப்படுத்துகிறீங்க. இதை தள்ளி வச்சுருங்க. என்னென்னா வந்து நீங்கள் சொல்லணும், நீங்கள் தலித் பிரச்சனைகளை பேசி ஆகணும் அப்படின்றீங்க. இதுதான் பிரச்சனை. உங்களுக்கு என்ன தோணுது அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா வந்து எனக்கு அவர் பேசுகிறத கேட்க எனக்கு ஒரு மாதிரி என்ன இவர் என்ன தான் மைண்ட் தாட்டில் இருக்கார் அப்படிங்கிறது வந்து எனக்கு ஒன்றும் சுத்தமாக புரியவே இல்லை. அது இல்லாமல் அந்த ஸ்டேஜில் இன்னும் நிறைய பேர் பேசினாங்க. அப்புறம் அந்த மைக்கை பிடுங்கின கான்ட்ரவர்சிலாம் இருக்குது. நான் அதுக்குள்ளெல்லாம் போக விரும்பல. நான் பேசணும்னு நினச்சது ஒண்டி தான். இதை பற்றி உங்களோட தாட்ஸை வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இதில் கேஸ்ட் சம்மந்தப்பட்டு நிறைய பேர் பேசியிருப்பேன். பட் இது வந்து என்னுடைய ஒரு ஓன் ஒப்பீனியன். ஓகே, இதை வந்து யாரும் அஃபெண்ட் ஆகும் இல்லை தப்பாகவும் எடுத்துக்கக்கூடாது அப்படிங்கிறது என்னுடைய தாழ்மையான கருத்து.